வரவேற்பு பொறுத்தவரையில் நீங்களே பார்க்குறீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான வரவேற்பு. அதாவது எங்களுடைய கட்சி மட்டும் இல்லை, கூட்டணி மட்டும் இல்லை, ஒரு கூட்டணி கட்சியில் தோழமை கட்சிகளும் சரி, அவங்களோட பொதுமக்களும் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் பொதுமக்கள் தான். ஸோ அவங்க மத்தியில் என்ன தெரியுதுன்னா, 5 வருஷம் நாங்கள் பட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும், எங்க ஜெயக்குமார் எங்களுக்கு வேணும். அதுதான் அவங்க வைக்கிற ஒரே ஒரு கோஷம். ஏன்னா அந்த வித்தியாசத்தை உணர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஒரு கடுமையான வெயிலின் போது அப்போ அந்த நிழலுடைய அருமை தெரியும். அதில் இந்த 5 வருஷத்துல எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் ஒரு சாதாரண விஷயம் மக்கள் எதிர்பார்ப்புதுன்னா 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க மக்கள். ஒன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதில் அமைதியாக இருக்கணும், மாநிலத்தை பொறுத்தவரையில் தொகுதி அமைதியாக இருக்கணும், கஞ்சா இல்லாமல் இருக்கணும், போத வசதிகள் இல்லாமல் இருக்கணும், அடாவடித்தனம் இல்லாமல் இருக்கணும், கட்ட பஞ்சாயத்துகள் இல்லாமல் இருக்கணும். இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கணும். எங்கள் ஆட்சி இருக்கும்போதெல்லாம் நாங்களாம் எம்எல்ஏ மந்திரி வரும்போது போலீஸாக தலையிட மாட்டோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், நம்ம தொகுதியில் கவுன்சிலர்ஸ்லாம் எப்படியெல்லாம் திமுக கவுன்சிலரு அவங்க அட்ராசிட்டிஸ் அவங்க பண்ணாங்க, சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுவும் பல எதிர்கட்சி நிர்பந்தம் பண்ணதின் அடிப்படையில் தான் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5 வருஷமா இருந்தவர் கூட அவரை பொறுத்தவரை ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்கு பாருங்க, அவருடைய ஐட்ரீம் தியேட்டர். அந்த ஐட்ரீம் தியேட்டருக்காகவே ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் போட்டார் அவரு. நான் என்ன சொல்றேன், ஏசி பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் போட வேண்டியது தானே? ஏன் அது ஐட்ரீம் தியேட்டருக்கு வர்றவங்க ஏசி பஸ் ஸ்டாண்டா? அப்போ ஊரா மூட்டு நெய் என் பொண்டாட்டி கைன்ற மாதிரில இருக்கு. அது மாதிரி மக்கள் பணத்தை எடுத்து அவருடைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏசி பஸ் ஸ்டாண்டு அவருடைய தியேட்டருக்காக. சரி, பஸ் ஸ்டாண்டு நீங்க போட்டீங்க, யாருடைய பார்க் அழிச்சிங்க? நீங்க அழிச்சது நீங்க காமராஜர் பூங்காவை. அவ்வளோ பெரிய லென்த்ல இருந்த பூங்காவை அப்படி சுருக்கிட்டீங்க நீங்க. காமராஜர் பூங்காவை அழிச்சு ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட். அதுல இன்னொரு விஷயமே சொல்றாங்க, அவருக்கு அந்த அந்த ஏசி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு வடநாட்டருடைய நிலம் இருக்காது. அதை இவர் கேட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய தொழிலே ரியல் எஸ்டேட் தான். அவருக்கு கொடுக்கலன்னும் போது உனக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாராம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில சீட்டே கொடுக்கல அவருக்கு. அது அவங்க உட்கட்சி பிரச்சாரம் உட்கட்சியுடைய இது விவகாரம், அதெல்லாம் தலையிடு வரும்ல. ஆனா நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துங்க, ஆனா மக்களை பொறுத்தவரை வந்துட்டாங்க. அப்பாடா, நமக்கு எப்போதும் ஜெயிக்குமா தானே தேவை. ஏன்னா அவரால் எந்த தொந்தரவும் கிடையாது. வியாபாரிகள்ல இருந்து, அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்றவங்கல இருந்து, அப்புறம் நடுத்தர வர்க்கத்துல இருந்து, ஏழை மக்கள் எல்லாமே நிம்மதி இருந்தது. அடிப்படை வசதி கிடைச்சது, நலத்திட்ட உதவிகள் கிடைச்சது. அவரா முடிஞ்சவளோ நேரடியான உதவிகள் செஞ்சாரு. இப்படி எல்லாம் பண்ணதுனால கண்டிப்பா அந்த வித்தியாசத்தை உணர்ந்து மக்கள் பொறுத்தவரையில 5 வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இனிமே நாங்க அதை பண்ண மாட்டோம். கண்டிப்பா எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு நம்ம அதை அணுகிறவரு. அதனால அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி ரெட்டடிக்கு வாக்கணும். ரெண்டாவது தேர்தல் அறிக்கை அது இப்போ மக்கள் மத்தியில் ஈடுபட்டு இருக்கு. அதாவது ஃப்ரிட்ஜு, அதே போல குடும்பத்துக்கு 10,000 ரூபா கருணத்தொகை, அதே போல இது 2,000 ரூபா மாசம் பொங்கலுக்கு 1000 ரூபா, 3 கேஸ் சிலிண்டரு, இப்படி அடிக்கினே போகலாம். மீனவர்கள் காணாமல் போய் அவங்க இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம், ஓய்வு 2,500 ரூபா, இப்படி எல்லாமே வரிசை அடிக்கிட்டு போகலாம். அதெல்லாம் எடுபடுற நிலையில கண்டிப்பா மகத்தான வெற்றி ராயபுரத்தை பொறுத்தவரை வெற்றி பெறும். கட்டாலையை பொறுத்தவரை வெற்றி பெறும். நான் நிச்சயமா வெற்றி பெறுவேன். இல்ல, அவங்க அதான் சொல்றேனே, முதல்ல 2 கோடி பேருக்குன்னு சொன்னாரு. 1000 ரூபாய் 2 கோடி பேருக்கு கொடுத்தாரா? உடனே கொடுக்குறேன்னாரு. கொடுத்தாரா? கொடுக்கல. அத மாதிரி சொல்வது ஒண்ணு, செய்வது ஒண்ணுதான். ஆனா எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கருணை தொகை எல்லா குடும்பத்துக்கும் கொடுப்போம். அதனால அவங்க எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்தாங்க. யாருக்கும் கொடுக்கல. 1 கோடி பேருக்கு அதுவும் 2 வருஷம் பொறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 35 லட்சம் பேர் கொடுத்தாங்க. யார் 2 கோடி பேர் கொடுக்க வேண்டியதானே? வெயில்
வருஷம் அடிக்கலையா? வெயில் இப்போதான் அடிச்சுதா? வெயில் அடிச்சதுனால 3000 அப்போ ஒரு வருஷத்துக்கு 3000 போட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே அது? ஏமாத்து பொய் பித்தலாட்டம் அத்தனையும் கலந்தது தான் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் ராயபுரம் பகுதியில் சில வந்து கழிவுகள் வெளியே வந்துட்டு அது நீங்க பாக்குறீங்களா? நீங்க வாங்க என் கூடவே தினந்தோறும். நான் வந்து 25 வருஷம் எம்எல்ஏ மந்திரியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கழிவுநீர் பிரச்சனை இருக்காது, குடிநீர் பிரச்சனை இருக்காது. குடிநீர் கழிவுநீர் என்னைக்கு விட மாட்டேன். அப்புறம் வந்து கரண்ட் கட் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான வசதிகளும் உடனுக்குடன் பண்ணிடுவேன். ஒரு சின்ன பிரச்சனை கவனத்தான் ஃபோன் பண்ணாலே உடனே வந்து நிற்பேன். ஃபோன் பண்ணால் அந்த அதிகாரி சொல்லிட்டு அந்த அதிகாரியை அவங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இது மாதிரி சார் அமைச்சிருக்காரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டு நடவடிக்கை எடுத்து எனக்கு சொல்லணும்னு சொல்லுவேன். நிர்வாகம். அதனால ஒரு நிர்வாகத்தை நடத்த தெரியாதவங்க, ஒரு வெறுமனே வந்து ஒரு வியாபாரத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இருந்தவங்க போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன் டைம் சீசனல் பேர்ட் வேடந்தாங்கல் பறவை. இப்போ ஒரு வேடந்தாங்கல் பறவை வந்துருக்குது. அதனால் அந்த வேடந்தாங்கல் பறவை வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீசனல் பேர்டுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. சீசனல் பேர்டுக்கெல்லாம் வழியே இல்லை. ஒன்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகளை நம்முடைய குறைகளை கேட்கிற ஒட்டுமொத்தமான ஒருத்தர் தான் வேணும் அப்படின்னு முழுமையாக அவங்க தீர்மானம் பண்ணி ரெட்டலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனக்கு வாக்களிக்க தயாராகி. இதுதாங்க அவருடைய குழந்தை வந்து இன்னைக்கு காவலர் வந்து அவ்வளோ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் போகும்போதே பார்க்குறேன், மறைமுகமாக கை கட்டுறாரு, நீங்க தாங்க கவலைப்படாதீங்கன்றாரு. இப்போ இந்த ஏரியாவில் ராயபுரத்தில் எல்லா காவலர் குடியிருப்போம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்படுது. ஒன்று கூட திமுக ஆட்சியில் கட்டல. சொல்லுங்க. நாங்கள் அடிக்கல் நாட்டி முடிகிற தரவை திறந்து வச்சிருப்பாங்க, ஆனால் எல்லாம் நாங்கள் தான் கட்டணும் எல்லாமே. அதே போல் காவலர் நலன் பாதுகாக்கப்படல. ஒரு அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு. அதனால முழுமையாக எல்லாமே வந்து ஒரு சீர் செய்கிற அளவுக்கு தான் நிச்சயமாக நாங்கள்